கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவன் கோயில் அருகே 3 அரிய நடுகற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆனந்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை கடந்த ஆண்டு புதுப்பிக்க கிராம மக்கள் முடிவெடுத்து பணிகளை துவங்கியிருக்காங்க. அப்போது ஆலயத்தின் அருகே சுத்தம் செய்ய தோண்டும் போது 3 அரிய நடுகற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனை அறிந்த கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு, கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் மற்றும் தமிழக தொன்மை இயல் ஆய்வு நிறுவனம் ஆகியோர் இணைந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. வீரர்களின் உருவங்களோடு கூடிய நடுகற்கள் தமிழகத்திலேயே செங்கம், ஊத்தங்கரை மற்றும் அரூர் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுவதாகவும், இந்த கல்வெட்டு 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சங்க நுளம்பர் கால பாணி கல்வெட்டு எனவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கீழே கால்நடைகள் ஊர்வலமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மேல் பகுதியில் வீரனை தேவதைகள் சொர்க்கத்திற்கு தூக்கிச் செல்வது போல் காட்டப்பட்டிருக்கு. இறந்த வீரன் சொர்க்கத்திற்கு போவான் என்பது சங்க காலத்திலிருந்தே மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. மேல் பக்கம் இறந்த வீரனை 2 தேவலோக பெண்கள் சொர்க்கத்திற்கு கூட்டிச் செல்வது போல் காட்டப்பட்டுள்ளது. மேல் குறிப்பிடப்பட்ட அனைத்து நடுகற்கள் மற்றும் கல்வெட்டுகள் ஆகிய ஆராய்ந்து பார்க்கும் போது ஆனந்தூர் சுமார் 10ஆம் நூற்றாண்டு முதல் விஜயநகர காலம் வரை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊராக விளங்கியதை அறிந்து கொள்ள முடிகிறது. இதோ முன்னாள் இந்நாள் காப்பாட்சியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களின் நெகிழ்ச்சியான கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த பகுதிகளை, அதாவது ஆனந்தூர் பகுதியை ஆய்வு பண்றதுக்காக வந்தோம். ஏற்கனவே இந்த ஊர் பகுதியில சுத்தி இருக்கக்கூடிய புதர்களை எல்லாம் சுத்தம் பண்ணும் பொழுது இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க. அது 3ஆம் குலோத்துடைய கல்வெட்டு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 3 மாசம் கழிச்சு இப்போ பாத்தீங்கன்னா 3 புதிய நடுகற்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது புதரில் இருந்து எடுத்து கொண்டு இங்க காட்சிப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த 3 நடுகள்லையும் ஆய்வு பண்றப்ப 2 நடுகற்கள் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இப்பகுதியாண்ட நுளம்பர்களுடைய பாணியில் அமைந்த நடுகற்கள்னு தெரியுது. 3வது இந்த நடுகல்ல பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இது ஒரு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது 3ஆம் குலோத்துங்கனுடைய காலத்தை சேர்ந்த ஆணிரை மீட்டல் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த நடுகள்லாம் நமக்கு தெரியுது. இங்க சுத்தி மட்டும் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்குள்ள இந்த கற்கள் எல்லாம் கிடைச்சது. இந்த கல்லெல்லாம் பந்தோபஸ்து பண்ணி ஆலயத்துல ரொம்ப சிறப்பா வைக்கணுன்றதுனால ஒரே தீர்மானத்தினாக வச்சிருக்கணும். ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆலயத்தினுடைய இந்த ஊரினுடைய பேர் ஆனந்தூர் அப்படின்றது. ஆனந்தூர் பேர்ல இந்த ஆனந்தேஸ்வரர் இருக்கிறாரு. ஆகவே இந்த கிருஷ்ணகிரியிலிருந்தும் சென்னையிலிருந்தும் வந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து இதனுடைய பெருமை எங்களுக்கு ஊர்காருக்கு எடுத்து சொன்னாங்க. ஒரு 6-7 வருஷமாவே இது பாலடைஞ்சிருந்தது. அதெல்லாம் புனரமைக்கலாம் ஊரெல்லாம் பேசி நாங்களாம் ரெடி பண்ணி அந்த புனரமைக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல நிறைய ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர்ல ஒரு உபயோகம் இந்த கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிச்சு. இதெல்லாம் எடுத்து படிக்கும் போது அந்த ஆராய்ச்சி மாணவர்கள் படிக்கும் போது இது 1000 வருஷத்துக்கு முந்தைய கோயில், இங்க குலோத்துங்க சோழன் ஆட்சி பண்ணாரு அப்படின்ற வரலாறு எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்தூர்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதனால அந்த பெருமையை பாதுகாக்கணும்ன்றதுக்காக அந்த கோயிலுடைய கல் எல்லாம் வச்சு பாதுகாக்கலாம் அப்படின்னு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.